ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க, வீடியோக்குள்ளார போகலாம். செம்பருத்தி பூக்களை சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். செம்பருத்தி பூக்களை வெறும் வயிற்றில் சாப்பிடலாமா? செம்பருத்தி பூவை சாப்பிட்றப்ப உடல் எடை குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? பெண்களுக்கு எந்த அளவுக்கு இந்த செம்பருத்தி இதழ்கள் மருந்தாகுது? இயற்கையின் தங்கப்பஸ்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய செம்பருத்தியினுடைய மருத்துவ பயன்கள் என்னென்ன அப்படிங்கிறத ஒன்று ஒன்றா தெளிவாக பார்க்கலாம் வாங்க. இரத்த அழுத்தம், கொலஸ்ட்ரால் தொந்தரவு இருக்கிறவங்கலாம் செம்பருத்தி இதழ்களை பொடி செஞ்சு வச்சுக்கோங்க. செம்பருத்தி பூக்களோட இதழ்களையோ அப்படி இல்லைன்னா பவுடரையோ தண்ணியில் கொதிக்க வச்சு குடிச்சிட்டு வர்றப்ப உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். அதே போல் செம்பருத்தி பூ பவுடர் இருக்குல்ல, அதை தொடர்ந்து நீங்கள் சாப்பிட்டு வர்றப்ப 22% வரை கொலஸ்ட்ரால் அளவு குறையிறது நீங்களே உணர முடியும். நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்கும். அனீமியா தொந்தரவு உங்களுக்கு இருந்தால் கூட இந்த செம்பருத்தி பூ இதழ்கள் அதை சரியாக்கிரும். வேறு என்னென்ன நோய்களுக்கெல்லாம் இந்த செம்பருத்தி பூ மருந்தாக பயன்படுதுன்னு பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. பெண்களுக்கு செம்பருத்தி பூ எப்படி மருந்தாக பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். பெண்களுக்கு மாதவிடாய் நேரத்தில் அதிக இரத்தப்போக்கு இருந்துச்சுன்னா செம்பருத்தி பூக்கள் தான் அதுக்கு மருந்தாக இருக்கு. இந்த பூக்களோட இதழ்களை நல்லா வாஷ் பண்ணிட்டு நெய்யில் வதக்கி சாப்பிட்டுட்டு வர்றப்ப உதிரப்போக்கு கட்டுக்குள் வரும். அதே நேரத்தில் கர்ப்பப்பை கோளாறுகள் இருந்தால் கூட செம்பருத்தி பூக்களை நல்லா விழுது போல அரைச்சி வெறும் வயிற்றுல 7 நாட்கள் சாப்பிட்டுட்டு வர்றப்ப கர்ப்பப்பை கோளாறுகள்லாம் சீராகும். நல்ல நீளமான அடர்த்தியான தலைமுடியை பெறுறதுக்கு செம்பருத்தி பூ எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். செம்பருத்தியோட வேறு, இலை, பூ அப்படின்னு எல்லாமே மருத்துவ குணம் நிறைஞ்சது தான். குளிர்ச்சி நிறைஞ்ச இந்த செம்பருத்தி பூவை பெரும்பாலும் தலைமுடி வளர்ச்சிக்கு தான் பயன்படுத்துகிறாங்க. இதனால முடி கொட்டுறது நிற்கிறதோட தலைமுடியும் நல்லா வளர ஆரம்பிக்கும். செம்பருத்தி இலைகளை நல்லா விழுத அரைச்சி தலைக்கு தேய்ச்சி குளிச்சுட்டு வரலாம். பொடுகு தொல்லை உங்களுக்கு இருந்துச்சுன்னா, தலைமுடி உதிர்றது, தலைமுடி வறண்டு போகிற பிரச்சனை, இது மாதிரியான பிரச்சனைகளுக்கெல்லாம் செம்பருத்தியை விட ஒரு பெஸ்ட் மருந்து வேற இருக்கவே முடியாது. செம்பருத்தியோட வாடை பட்டுச்சுனாலே தலையில் இருக்கக்கூடிய பேன்கள்லாம் ஓடிருமா. செம்பருத்தியை தலையில் தேய்ச்சி குளிக்கிறது ஒரு சிறந்த கண்டிஷனர் போல கூட நமக்கு இருக்கும். தேங்காய் எண்ணெயில் செம்பருத்தி பூக்கள் இருக்குல்ல, அதோட மொட்டுகளை போட்டு ஊற வச்சு தொடர்ந்து தலைக்கு தடவிட்டே வந்தீங்கன்னா உங்களோட முடி நல்லா கருகருன்னு வளரும். சருமத்தை பளபளப்பாக வைக்கிறதுல செம்பருத்தி பூ எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். காலையில் எழுந்திரிச்சோன்னே வெறும் வயிற்றுல ஃப்ரெஷ்ஷான செம்பருத்தி பூ இதழ்களை பறித்து வாஷ் பண்ணி நீங்கள் சாப்பிட்டீங்கனாலே போதும். உங்களோட ஃபேஸ் நல்லா க்ளோ ஆகுறத நீங்களே பார்க்க முடியும். இது சாப்பிட்றதுனால உங்களுக்கு எந்தவித பக்க விளைவுகளும் கூட ஏற்படாது. அதே மாதிரி வெறும் வயிற்றுல 5-6 செம்பருத்தி இதழ்களை மென்று நீங்கள் சாப்பிட்டுட்டு கொஞ்சோண்டு தண்ணி குடிச்சிட்டு வந்தீங்கன்னா வயிற்று புண்கள் ஆறும். பெண்களுக்கு ஏற்படுள்ள அந்த வெள்ளைப்படுதல் பிரச்சனை தொந்தரவு கூட நிற்கும். உடல் எடையை குறைக்கிறதுல செம்பருத்தி பூ எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். நம்ம உடம்புக்கு தேவையான பிளனவாய்டுகள், மினரல்கள், இது மாதிரியான பல ஊட்டச்சத்துக்கள் செம்பருத்தி பூ டீயில் இருக்கு. அதாவது செம்பருத்தி பூ இதழ்களை நல்லா வாஷ் பண்ணிட்டு தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சுட்டு அதோட கலர் சேஞ்ச் ஆனோன்னு நீங்கள் நாட்டு சக்கரை அப்படி இல்லைன்னா வெல்லம் கலந்து குடிக்கிறது தான் செம்பருத்தி பூ டீ. இதன் காரணமாக கொழுப்புக்கள், கார்போஹைட்ரேட்டுகள் உறிஞ்சுவதெல்லாம் குறைக்குது. உடல் எடை குறைய இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த செம்பருத்தி பூ டீயில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்டுகளோட அளவு அதிகமாக இருக்கிறதுனால நம்மளோட உடலில் வளர்சிதை மாற்றத்தை அதிகரித்து உடல் எடையை குறைக்க உதவுது. உடல் உஷ்ணத்தை குறைக்கிறதுல செம்பருத்தி பூ எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். காமத்தை பெருக்கக்கூடிய சக்தி இந்த செம்பருத்தி பூக்களுக்கு தான் இருக்கு. உடல் உஷ்ணம் இருக்கிறவங்க செம்பருத்தி இலைய அப்படி இல்லைன்னா செம்பருத்தி பூவையோ ஏதேனும் ஒரு விதத்தில் சாப்பிட்டுட்டு வரணும். இதனால சூடு தணிகிறதோட ஏதாவது நச்சுக்கள் இருந்தால் கூட சிறுநீர் வழியாக வெளியேறிடும்.
இதய நோய்கள் வராமல் தடுக்கிறதுல செம்பருத்தி பூ எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். செம்பருத்தி பூக்களை நல்லா வாஷ் பண்ணிட்டு வெறும் வயிற்றுல சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா இதய நோய்கள் உங்களை நெருங்கவே நெருங்காது. இந்த பூவோட இதழை பறித்து சுத்தம் செஞ்சுட்டு ஜூஸ் போல் செஞ்சு குடிச்சிட்டு வந்தீங்கன்னா இதய நோய்களும் குணமாகும். அதே போல் இதயம் பலவீனமாக இருக்கிறவங்க இந்த பூக்களை நிழல்லையே உலர்த்தி காய வச்சு தூள் செஞ்சு சாப்பிட்டாலும் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். சளி இருமலை குணமாக்குறதுல செம்பருத்தி பூ எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். சளி இருமலை குணமாக்குற தன்மைலாம் இந்த செம்பருத்தி பூ இதழ்களுக்கு தான் இருக்கு. விட்டமின் சி இந்த செம்பருத்தி பூவில் இருக்கிறதுனால சளி இருமல் காய்ச்சல் இதெல்லாம் குணமாக்குறதுக்கு நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தினைக்கும் வெறும் வயிற்றுல 3 அப்படி இல்லைன்னா 4 செம்பருத்தி பூக்களை 1 டம்ளர் தண்ணி விட்டு காய்ச்சி வடிகட்டி அதோடையே தேன் அப்படி இல்லைன்னா நாட்டு சக்கரை சேர்த்து குடிச்சிட்டு வந்தோன்னா ரத்தத்தில் ஹீமோக்ளோபின் அளவு இன்க்ரீஸ் ஆகும். குழந்தைங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் செம்பருத்தி பூவை நீங்கள் சாப்பிட தந்துடுறது அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் காலையில் வெறும் வயிற்றுல செம்பருத்தி பூ இதழ்கள் 4-5 சாப்பிட்றதுனால நம்மளோட உடலில் நடக்கக்கூடிய அதிசய மாற்றங்கள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.